குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா தமிழ்ச்செல்வன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CSP CMIOSH CRSP. ஈஸியாக கஷ்டமாக? ரொம்ப ஈஸிங்க. எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா BCSPயில் நம்ம எக்ஸாம் எழுதணுன்னா ASP ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் CSP ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு, கண்ட்ரோல் டேட் மார்க் ஷீட்டு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் வந்து ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் சப்மிட் பண்ணால் தான் CSP எக்ஸாமே எழுத முடியும். அதுக்கப்புறம் அந்த CSP எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணுறன்னு ஒரு ஐடியா இருக்காது, ஒரு மெட்டீரியல்ஸ் கரெக்டாக நமக்கு கிடைக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு இத்தனை வருஷத்தில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா CMIOSH எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் முடிச்சுட்டு கிராடுவேஸ் வாங்கிட்டு CPD மெயின்டைன் பண்ணிக்கிட்டு IPD மெயின்டைன் பண்ணி CMIOSHக்கு அது ஒரு 5 to 10 years. ஸோ இதுதான் ரெகுலராக நடந்துகிட்ருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கனடா போய் செட்டில் ஆகிறோன்னு நினைக்கிறவங்க எல்லாம் CRSPக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க CRSP எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால். ஸோ அதுலேயே எல்லாமே காலி ஆகிடுவாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்துட்டு அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு நமக்கு மீட் பண்ண முடியாது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் ட்ராபேக்காக இருந்துச்சு. பட் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, சில மாதங்களாக அது எல்லாத்துக்குமே ஒரு வழி கிடச்சிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, BCSPயில் QEPன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். QEP BCSPன்னு சர்ச் பண்ணுங்கள். QEPனா குவாலிஃபிகேஷன் ஈக்குவலன்சி ப்ரோக்ராம். அதில் BCSP என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 8 குவாலிஃபிகேஷனை வேர்ல்டு வைட் அக்செப்ட் பண்ணியிருக்கான். நிபோஷ் இன்டர்நேஷ்னல் டிப்ளமோ அக்செப்ட் பண்ணியிருக்கான். நாசாவுடைய டிப்ளமோ அக்செப்ட் பண்ணியிருக்கான். அமெரிக்கன் மிலிட்ரி டிப்ளமோ ஒன்று அக்செப்ட் பண்ணியிருக்கான். யூரோப்பியன் சேஃப்டி கவுன்சில் IDHSC இன்டர்நேஷ்னல் டிப்ளமோ இன் ஹெல்த் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங் இதை அப்ரூவ் பண்ணியிருக்கான். இது மாதிரி வெறும் ஒரு 8 குவாலிஃபிகேஷனை மட்டும் அவன் அந்த QEP TSP ஸ்டேட்டஸ்க்கு அவன் அப்ரூவ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த 8 குவாலிஃபிகேஷனில் நீங்கள் வச்சுருந்தீங்கனாவோ, இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கனாவோ, நீங்கள் ASP எழுதாமல் டைரெக்டாக CSP எழுதலாம். எப்படின்னா அந்த TSP மூலியமா. ஸோ நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சுட்டு இந்த குவாலிஃபிகேஷனுடைய ஃபைனல் சர்டிஃபிகேட் வந்து BCSPக்கு சப்மிட் பண்ணிவிட்டு ஒரு $25 சம்திங் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு $100 இருந்துச்சு, இப்போ கம்மியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக TSP ஸ்டேட்டஸ் கொடுத்துருவான். ஸோ நீங்கள் TSP வச்சுருந்தீங்க அப்படின்னா CSPக்கு நீங்கள் ஆன்லைனில் டேரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ASPயை பைபாஸ் பண்ணிடலாம். ASP எழுதவே தேவையில்லை. ஓகேவா? சரி, இப்போ CSP எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம்? நீங்கள் ஆன்லைனில் டேரெக்டாக போயிட்டு எல்லாமே வந்துட்டு நீங்கள் சாஃப்ட் காப்பியாக அப்லோட் பண்ணலாம். நீங்கள் TSP இருக்கிறதுனால உங்களுடைய CVயோ, உங்களுடைய சர்டிஃபிகேட்டோ, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் எல்லாமே ஒரிஜினல் அப்லோட் பண்ண தேவையில்லை. அவங்க இன்கேஸ் கேட்டால் மட்டும்தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ 99% அதுக்கு சான்சஸ் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக வித்தின் எ வீக்கில் CSP எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. சரி, இப்போ CSP எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்க. அந்த நாலேஜ் வேணும் இல்லையா? என்னென்னா அவங்க வந்து 12+4 குவாலிஃபிகேஷன் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் TSP வச்சுருந்தாலும், இல்லாட்டினா நீங்கள் வந்து அதை வந்து 12+3+1 மாற்றலாம், இல்லை 12+2+2 மாற்றலாம். அது வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டோடைய கைடன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், இப்போ CSP ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, எலிஜிபிள் ஆகிட்டீங்க. எப்படி பாஸ் பண்ணுறது? ஒருத்தரையும் போய் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணாதீங்க, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக BCSPலே ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கோம். ஒரு 1000 கொஷின் இருக்கிற ஒரு கொஷின் பேங்க் வச்சுருக்கோம். அதில் நீங்கள் ஆன்லைனில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு வாங்கிடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அதை வந்து டேரெக்டாக BCSPலேருந்து வாங்கிட்டீங்கன்னா ஒரு 1000 கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே போதும். இட்ஸ் மோர் தென் எனஃப் டு கிளியர் CSP. நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்க வேணால், வித்தின் 4 monthஸில் நீங்கள் CSP கிளியர் பண்ணிட்டு போயிடுவீங்க. TSPயும் வாங்கிடலாம். ஏன்னா வந்துட்டு நான் இப்போ அந்த TSP ஸ்டேட்டஸில் இருக்கிற குவாலிஃபிகேஷனில் யூரோப்பியன் சேஃப்டி கவுன்சில் IDHSC நீங்கள் எப்போ வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். டக்குன்னு 2 weeks ரிசல்ட் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் 6 months வெயிட் பண்ணி எக்ஸாம் எழுத வேண்டிய வேலை இருக்காது. ஸோ அந்த ரூட் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் ஏற்கனவே நிபோஷ் இன்டர்நேஷ்னல் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் TSP எடுத்து நீங்கள் வரலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா CSP வெறும் 4 monthஸில் முடிச்சிருவீங்க. TSPலேருந்து நீங்கள் CSPலேருந்து நீங்கள் டேரெக்டாக CMIOSH ஆகலாம். எப்படின்னா BCSPக்கும் IOSHக்கும் MOU இருக்குது. ஸோ அந்த MOU படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக CSP to CMIOSH அந்த பியர் ரிவ்யூ இன்டர்வியூ ஒன்று தான் இருக்கும். அதை கூட நீங்கள் மெயிலில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து இல்லை சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணிங்கன்னா அது கூட பைபாஸ் பண்ணிட்டு டேரெக்டாக CMIOSH வாங்கிடலாம். ஓகே, அதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பழைய மெத்தட் இப்போ நான்லாம் பண்ணும்போது கிராட்-ஐஓஎஸ்லேருந்து CMIOSH ஆகணும்னா அதுக்கு CPD மெயின்டைன் பண்ணணும், IPD பண்ணணும், பெரிய ஹெட்டேக் இருக்கும். அதுக்கப்புறம் தான் CMIOSH வந்து பெரிய கனவாக இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது. இந்த MOUஸில் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்காக MOU ஓகேவா, அந்த MOU இருக்கிறதுனால நீங்கள் IOSHக்கு BCSPக்கு அந்த MOU இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு TSP வச்சுருக்கீங்க, நெக்ஸ்ட்டு CSP வச்சுருக்கீங்க. பேஸ்ட் ஆன் யுவர் CSP directly you will go eligible to achieve CMIO status. Just you need to fill your peer review interview expectation from the interviewer. ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா TSPயும் வச்சுருக்கீங்க, இந்த ஒரு IDHSன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க ESCயில், யூரோப்பியன் சேஃப்டி கவுன்சிலில். அது வந்துட்டு ஒரு 2 monthஸில் முடிச்சிடலாம் கரெக்டாக எஃபோர்ட் போட்டிங்கன்னா. TSP வந்து ஒரு 20 daysல வாங்கிடலாம். CSP வந்து ஒரு 40 daysல முடிச்சிடலாம் கரெக்டாக. அந்த 1000 கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் பேக்கேஜை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா CSP வந்து CMIOSH வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 40 working daysல வாங்கிடலாம் கரெக்டாக அதை கைட் பண்ணாங்கன்னா. ஸோ இப்போ நீங்கள் CMIOSH வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக CRSPக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க, இன்டர்வியூ பைபாஸ் பண்ணிவிட்டு. நம்ம இந்தியன்ஸுக்கும் முதல்ல முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த இன்டர்வியூனா பயம் இருக்கும். அதுவும் அந்த அசன்ட்டு அதெல்லாம் ஒரு மாதிரி, அதெல்லாம் நம்ம பைபாஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக CRSP இன்டர்வியூ பண்ணாமல் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் CSPயில் என்ன மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணிங்களோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் CRSPக்கு. அதுக்கு வந்துட்டு நீங்கள் உள்ளேயே நீங்கள் எடுக்கும்போது அவனே பேக்கேஜ் தருவான் அதுலேயும். ஸோ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, ஏதாவது எக்ஸ்டர்னல் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு, நானும் இன்ஸ்டியூட் ஓனர் சொல்லக்கூடாது பட் சொல்கிறேன், அந்த எக்ஸ்டர்னல் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கு உட்காந்து 4 மாதம் 5 மாதம் வீக்கெண்ட் பேட்சஸ்ன்னு ஒரு 20 கிளாஸை அட்டன் பண்ணிக்கிட்டு அதான் தேவையில்லை. நீங்கள் அதில் இருக்கிற பேக்கேஜ் மட்டும் வாங்குங்க. இப்போ BCSPனா CSPக்கு அவன் பேக்கேஜ் வச்சுருக்கான், BCRSPனா CRSPக்கு அவன் பேக்கேஜ் வச்சுருக்கான். அதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக கிளியர் பண்ணிடலாம். இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்போ நான் எங்களுடைய அதாவது ஒரு 5 yearsக்கு முன்னால், இப்போ இல்லை, அப்போல்லாம் CMIOSH அப்படிங்கிறது பெரிய யாரும் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு ஒன்றா இருக்கும். பட் இப்போ இருக்கிற அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அந்த நோட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்திங்கன்னா 1 yearல எல்லாத்தையுமே டிக் பண்ணிடலாம். எது TSPயை டிக் பண்ணலாம், CSPயை டிக் பண்ணலாம், CRSPயை டிக் பண்ணலாம், CMIOSH வச்சுருக்கலாம். இது எல்லாமே 1 yearல மினிமம் எஃபோர்ட்டில், அந்த ஒரு மினிமல் எஃபோர்ட் போடும்போது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் பண்ணக்கூடியது அந்த TSPயில் இருக்கிற குவாலிஃபிகேஷன், 8 குவாலிஃபிகேஷன் ஒரு குவாலிஃபிகேஷன் முடிங்க. அதில் இருக்கிறதுலே ஈஸியாக முடிக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் வந்து ESC IDHSC. அது வந்துட்டு RQF லெவல் 6ல் இருக்கும், ஈக்குவலன்சியில் இருக்கும் அது ஓகேவா. அது வந்து பெஞ்ச் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ லெவல் 6 குவாலிஃபிகேஷன் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு TSP ஸ்டேட்டஸ் வாங்கிடலாம் அதை வச்சு. நெக்ஸ்ட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் CSPக்கு எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் டேரெக்டாக. நெக்ஸ்ட்டு CSPயில் அந்த CSP பேக்கேஜ் எடுத்துகிட்டு அந்த 1000 கொஷின் மட்டும் கரெக்டாக திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா CSPயும் கிளியர் பண்ணிடலாம். அது வந்து நீங்கள் படித்து ஏதாவது எஸ்ஏ ரைட்டிங்லாம் கிடையாது, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தானே, ஈஸியாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு CSPயை வச்சு நீங்கள் CMIOSH வாங்கிடலாம். அந்த IOSH அப்ரோச் பண்ணி கரெக்டாக 40 working daysல கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு CMIOSH வச்சு CRSPயில் இன்டர்வியூ பைபாஸ் பண்ணிட்டு டேரெக்டாக CRSP எக்ஸாமுக்கு போயிடலாம். கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் CRSP முடிச்சிடலாம். இதெல்லாம் 1 yearல முடிஞ்சிடும். இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. பட் யாருமே இது வந்து வெளியில் சில பேருக்கு தெரியும், வாய் தந்து சொல்ல மாட்டாங்க. நான் கூட ஏன் தமிழில் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்து என்னுடைய மக்களுக்கு ரீச் ஆகணும், அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் சார் நீங்கள் இங்கிலீஷில் பேசுறது இல்லை? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். என்னோடய வீடியோஸில் வந்துட்டு நான் வந்து சப்டைட்டில் கூட இங்கிலீஷில் போட மாட்டேன். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, சார் அந்த இங்கிலீஷில் அந்த வீடியோ ஒரு டைம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் போடுவேன், இப்போ இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீங்களாம் டிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லேட்டாக போடுறேன். ஏன்னா என் பேர்லேயே என்ன வச்சுருக்கேன், ராஜா தமிழ்ச்செல்வன். இது நான் ப்ராஃபிட்டு இல்லை இன்ஸ்டியூட் ஓனரு, இப்போ IDHSC இன்ஸ்டியூட்டில் வச்சுருக்கேன். இந்த வீடியோ போட்டால் இமீடியட்டாக ஒரு 200 பேர் ஜாயின் பண்ணுவாங்க இங்கிலீஷில் போட்டேன் அப்படின்னா. இப்போ இந்தியாவிலே என்கிட்ட மட்டும்தான் அந்த யூரோப்பியன் சேஃப்டி கவுன்சிலோடைய IDHSC குவாலிஃபிகேஷன் அப்ரூவல் வச்சுருக்கேன். இந்த வீடியோ நான் வந்து இங்கிலீஷில் போட்டேன் அப்படின்னா வித்தின் எ டேயில் எனக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு 200 பேர் வந்து கண்டிப்பாக அப்ரோச் பண்ணி உள்ளே வருவோம். பட் எனக்கு வந்துட்டு இப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதை தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன் என் லைஃப்பில். காசு ப்ராஃபிட், பட் அதை தாண்டி ஏதோ பண்ணணும்னு இருக்கு இல்லையா. இப்போ என்னென்னா என்னுடைய ஒவ்வொரு ஹவரையும் இன்றைக்கி மணி ஆகிடுச்சு. அந்த வீடியோ போடுறதுக்கு பதிலாக உட்காந்து நான் இன்றைக்கி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு நான் கன்சல்டண்ட்டாக இருக்கேன் இல்லையா,
இந்த வீடியோவில் எவ்வளோ ஜென்ரேட் ஆகுமோ எனக்கு மணி, அது மாதிரி 10 மடங்கு ஆகிடும் எனக்கு. ஸோ இப்போ அந்த காசுக்காக இதெல்லாம் பண்ணல, நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் வந்தது தமிழ்நாட்டிலேருந்து, என் பேர்லேயே ராஜா தமிழ்ச்செல்வனுங்கிற சுமந்துட்டுருக்கேன். ஸோ என்னுடைய மக்கள் வந்துட்டு எல்லா இடத்துலையும் டாமினேட் பண்ணணும். இந்தியாவில் மட்டும் கிடையாது, கல்ஃபில் மட்டும் கிடையாது, யூரோப்பில் மட்டும் கிடையாது, இன்றைக்கி யூஎஸ்லேயும் அவங்க தான் டாமினேட் பண்ணணும், கனடாவிலையும் அவங்க தான் டாமினேட் பண்ணணும். அதுக்கு நான் கைட் பண்ண ரெடியாக இருக்கேன். பட் எனக்கு ஃப்ரீ டைமில் தான் பண்ண முடியாது. இப்போ நான் எங்கே உட்காந்து பேசிகிட்ருக்கேன், திருப்ப முடியுமா கேமரா? ஓகே, இப்படி பாருங்கள். ஓகேவா? ஓகே, நான் வந்து இப்போ யூஎஸில் நியூ ஜெர்சியில் இருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்கு நிறைய பேர் பார்க்கும்போது, மீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆசைன்னா, கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, இப்போ கொஞ்சம் கைட் பண்ணி சில பேர் வந்திருக்காங்க. பட் நிறைய பேர் வர முடியல இல்லையா? ஓகே, அதுக்கு டோர்ஸ் ஓப்பன் பண்ணோம்ல. மேபி இந்த வீடியோ கூட ஒரு டோர் ஓப்பன் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் தெளிவாக சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்லிட்டேன். ஐடிஹெச்எஸ்சி யூரோப்பியன் சேஃப்டி கவுன்சிலோடைய ஐடிஹெச்எஸ்சி ஈஸியாக முடிச்சிடலாம், பெரிய கஷ்டமாலாம் இருக்காது. அதை வச்சுட்டு டிஎஸ்பி வாங்கிடலாம், சிஎஸ்பி எலிஜிபிள் ஆகிடலாம். பழைய மாதிரி இந்த கன்சல்டேட் மார்க் ஷீட் சப்மிட் பண்ணுறது, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறது, இந்த ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறது, அந்த ஹெட்டேக்கெலாம் இங்கே அவாய்ட் பண்ணிடலாம். சிஎஸ்பி எடுத்துடலாம், அதை வச்சு சிஎம்ஐஓஸும் எடுத்துடலாம். சிஎம்ஐஓஸ் முடிச்சுட்டு சிஆர்எஸ்பியும் வாங்கிடலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் சிவியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாங்க டானு. அது யூஎஸ் இல்லை, யூகே இல்லை, கனடா இல்லை, எங்கே வேணாலும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். கரெக்டான ஒரு கைடன்ஸோடு அப்ரோச் பண்ணிங்கன்னா எங்கே வேணாலும் போய் செட்டில் ஆகலாம். திரும்ப திரும்ப துபாய், சவுதி, கத்தார், குவைத்னு அங்கேயே யோசிக்காமல் கொஞ்சம் மாற்றி யோசிங்க. ஓகேவா? கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயோ, ஃபேஸ்புக்லேயோ, லிங்க்டின்லேயோ, இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன், யூஎஸோடைய நம்பரு, அதுக்கு எனக்கு பண்ணுங்கள். நான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 8 கண்ட்ரி ட்ராவல் ஆக பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் ஒரு கண்ட்ரி முடிக்க போகிறேன். ஸோ நான் எந்த கண்ட்ரியில் இருப்பேன் எனக்கே தெரியாது. அதனால் வந்துட்டு நான் எங்கே இருந்தாலும் வந்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அதனால் நீங்கள் என்னை ரீச் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் ரீச் பண்ணலாம். ஓகேவா? கண்டிப்பாக என்னுடைய ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக நான் கைட் பண்ண ரெடியாக இருக்கேன். பாய், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.